சிலுவையில் மரண வேதனையில் இருந்தபோதும் அவர் சாபம் சொல்லவில்லை, அவர் பழி வாங்கவில்லை. அவர் சொன்னது மனித குலத்துக்கான அன்பின் வார்த்தைகள். அந்த 7 வார்த்தைகள் இன்று உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும் வல்ல. பிதாவே, இவர்களை மன்னியுங்கள், தாங்கள் செய்கிறதை அறியாமல் செய்கிறார்கள். மிக கொடிய வேதனையில் இருந்தபோதும் அவர் முதலில் சொன்னது மன்னிப்பு. செய்தி, நம்மை காயப்படுத்தியவர்களுக்கு கூட மன்னிப்பு கொடுக்க வேண்டும். இன்று நீ என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாய். பாவியான கள்வனுக்கு கடைசி நிமிடத்திலும் இரட்சிப்பு கிடைத்தது. மனம் திரும்பும் ஒருவரையும் தேவன் நிராகரிப்பதில்லை. இதோ உன் தாய், இதோ உன் மகன். மரண நேரத்திலும் தாயை பற்றி கவலைப்பட்டார். செய்தி, குடும்ப பொறுப்பு விசுவாச வாழ்க்கையின் பகுதி. என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மனித துன்பத்தின் ஆழத்தை மகிழ்த்தை வெளிப்படுத்தும் சொல் இது. நம்பிக்கையற்ற அழுகை அல்ல, தீர்க்க தரிசன நிறைவேற்றம். தாகமாயிருக்கிறேன். உடல் தாகம் மட்டுமல்ல, மனிதர்களின் இரட்சிப்புக்கான ஆவலின் சின்னம். முடிந்தது. இது தோல்வி சொல் அல்ல. மூல கிரேக்கம் டெட்டலெஸ்டாய். கடன் முழுவதும் செலுத்தப்பட்டது. அர்த்தம், மீட்பு திட்டம் நிறைவு பெற்றது. பிதாவே, என் ஆவியை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். இந்த 7 வார்த்தைகளில் எது உங்களை அதிகமாக தொட்டது? கமெண்டில் எழுதுங்கள். இந்த புனித வெள்ளியில் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்.